Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் சேமியா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேஷனில் கொடுக்கக்கூடிய புழுங்கல் அரிசி தான். இது வந்து நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா இதை வந்து அலசிடுங்க. இது வந்து ஒரு 3லேருந்து 4 தடவை கூட நீங்கள் நல்லா அலசிடலாம். இப்போ இதை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் காய வச்சிடலாம். இது வந்து ரொம்ப காயக்கூடாது. ஈரப்பசையோடு இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சேமியா வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வந்து லைட்டாக உலர்த்திடுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிடணும். மிஷினில் வந்து நம்ம இதை சேமியாவாக பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பிடிச்சு கொடுத்துருவாங்க. இதுக்கு சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 15 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. இப்போ நம்ம சேமியாவாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம். அரிசியை பொறுத்து இது இன்னும் நீளமாக கூட வரும். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா கலந்துட்டேன். ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு துணியை நனைச்சி போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து இந்த சேமியா புட்டை நான் வச்சிடுறேன். இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாச்சு. இப்போ இந்த எல்லா பக்கமும் இருக்கிற துணியை வந்து அது மேலே போட்டு மூடிடலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து புட்டுக்கோலா வச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி சேமியா அதுக்கப்புறம் தேங்காய் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ இதை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுடைய சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து கடலைப்பருப்பு பச்சை மிளகாலாம் கிள்ளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சேமியா போட்டு கலந்துடுங்க. இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. லைட்டாக வந்து அந்த காரம் படுற மாதிரி நீங்கள் கலந்தா போதும். உங்களுக்கு கார சேமியாவும் கிடைச்சிடும். நீங்கள் கொஞ்சம் லெமன் ஊற்றி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.